பட்டை கிராம்பு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி 2 பழம், கேரட் 2, பீன்ஸு ஒரு 50 கிராம் அளவு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிற குருமா இது. இதை நல்லா வதக்கிக்கலாம். போட்டு தாளிச்சுட்டு 2 பெரிய தக்காளி, பழமான தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 100 கிராம் அளவு கேரட்டு, 50 கிராம் அளவு பீன்ஸ் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதுக்காண்டி நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான இது தக்காளி குருமானும் நம்ம சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஏற்கனவே நான் இங்கே அடுப்புக்கிட்ட ஒரு சின்ன பல்ப் இருக்கும், அதை போட மறந்துட்டேன். இப்போ போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. முன்னாடி கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. அந்த பக்கம் இருக்குது ஸ்ட்ரீட் லைட்டு, அதனால் அவ்வளோவா வெளிச்சம் தெரியாது. இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம மூடி போட குக்கர் போடல, சும்மா மூடி தான் வச்சுருக்கோம், விசில் போடாமல். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது ஒரு 1/2 மூடி தேங்காய், 1/2 மூடி அளவு தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடுறதுனால இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கு போட்டிருக்கோம். ஆனாலும் அரைக்கும் போது இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு. இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. ஏன்னா நமக்கு அந்த குருமா கெட்டியாகிறதுக்காண்டி இந்த 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம தேங்காயோட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதம் நான் இந்து உப்பு தான் வாங்கினேன். இது அதே மாதிரி தான் உப்பு டேஸ்ட் இருக்குது. நான் வாங்கி பார்த்ததில் இந்த தடவை தான் வாங்கினேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லதுன்னு சொன்னாங்க. சரி ஒரு தடவை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். அதே அளவு தான் உப்பு டேஸ்ட்டு இருக்குது. இப்போ நான் எப்பவும் கல் உப்பு, வெள்ளை கலர் உப்பு போடுற மாதிரியே தான் இந்த உப்பையும் போட்டேன். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, குறையலை கூடலை. இப்போ நல்லா உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நமக்கு தண்ணி மாதிரி வச்சாலும் நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கனால நமக்கு நல்லா டேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குருமா வச்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுடலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். சூப்பரான
வெஜிடேபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டான. இப்போ எவ்வளோ தண்ணியாக நம்ம வச்சோம். இப்போ இந்த 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லை நம்ம போட்டனால நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட போகிறோம். புதினா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போடலாம். ஆனால் இன்றைக்கி புதினா என்கிட்ட அவ்வளோவா இல்லை, 2 தான் இருந்துச்சு, அதை போட்டிருக்கேன். சூப்பரான வெஜிடேபிள் குருமா. இதை நம்ம காய்கறி போடாமல் நம்ம வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு கூட நம்ம இந்த குருமா செய்யலாம். நான் வந்து இந்த பீன்ஸ் கேரட் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறனால இந்த மாதிரி குருமா மாதிரி வச்சுட்டா எப்படியும் சாப்பிட்ருவாங்க. நம்ம அது குக்கரில் போட்டனால நல்லா வெந்துடும்ல அந்த காயெல்லாம். அதனால நான் வந்து கொஞ்சம் பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை வெறும் வெங்காயம் தக்காளியில் கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டை கிராம்பெலாம் போட்டிருக்கனால நமக்கு குக்கர் விசில் வரும்போதே பார்த்திங்கன்னா மட்டன் குருமா வாசம் நமக்கு நல்லா அடிக்கும். இந்த கல்பாசி கறி மசாலா பட்டையிலே அந்த கல்பாசிங்கிற பூ தான் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த பூ வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லிக்கு தான் இந்த குருமா வச்சேன். இந்த பக்கம் இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது. வெந்தவன சுட சுட இட்லியும் இந்த குருமா வச்சு சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ எதுவும் போட முடியல. இனிமேல் தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்படி தான் நான் எப்போவுமே இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்பேன். இப்படி அமுக்கி பார்த்தா கூட எனக்கு அது வெந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. இப்படி குத்திட்டோம்னா வெந்த பார்த்தீங்களா, கையில் ஒட்டவே இல்லை. இதுதான் நம்மளோட டெக்னிக். ஆனால் இந்த ஓட்டை இட்லியை யாருக்கு வைக்கிறது தான் பிரச்சனை. சூப்பரான இட்லி வச்சாச்சு. மாவு இல்லையேங்கிற பிரச்சனை, மாவு இருந்தால் என்ன சட்னி வைக்கிறேங்கிறது பிரச்சனை. ஏதாவது ஒன்று வச்சு தானே ஆகணும். அதனால் இன்றைக்கி வந்து சட்னி வைக்காமல் இந்த மாதிரி குருமா வச்சாச்சு. ரொம்ப இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடும். அதனால் அவங்களால அவ்வளோவா பிறக்க முடியாது பசங்களால். இன்னும் இதில் பச்சை பட்டாணிலாம் போட்டு வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட்டு சாப்பாடு இட்லியும் இந்த வெஜ் குருமாவும் தாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.